அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மைசூர் பாக், அதுவும் நெய் மைசூர் பாக் வீட்லேயே டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அடையார், ஆனந்தபவன் அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, நெய் மைசூர் பாக். அது சும்மா வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நாம் பண்ண போகிற மைசூர் பாக்கும் சேம் அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் தான் பண்ண போகிறோம். அதுவும் கம்மியான நெய் யூஸ் பண்ணி இந்த மைசூர் பாக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நான் பர்ஃபெக்டாக மைசூர் பாக்கு வரதுக்காக நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் மைசூர் பாக் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் கூட, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கிராம் வைஸில் பார்த்தா இது 100லேருந்து 120 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு பேனில் போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப ஓவராக வறுக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நீங்கள் எந்த கப்பில் இதை மெஷர் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் எல்லா பொருளும் மெஷர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கடலை மாவை இந்த மாதிரி நம்ம வறுத்து இதில் செய்யும்போது அதோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. மைசூர் பாக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண கடலை மாவு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையால் நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. நம்ம வறுத்து எடுக்கிறோம்ல கடலை மாவு, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது அந்த லம்ஸ்லாம் உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு மைசூர் பாக்கு. இப்போ கொஞ்சம் லம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது கையாலேயே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. இப்போ ஃபைனலாக இருக்க இந்த குட்டி குட்டி லம்ஸு அது தேவையில்லை, அது போட்டுடலாம். நார்மலாக நெய் மைசூர் பாக் செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவுக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க. பட் நாம் ஃபுல்லாக நெய் சேர்க்காம ஒரு கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கம்மியாக நெய் சேர்க்கணுன்னா 1 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம அந்த 1 கப் அளவுக்கு எண்ணெய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த சலிச்சு எடுத்த இந்த கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த 1 கப் எண்ணெய் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிங்க. எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த மிச்சம் இருக்கிற 1/2 கப் நெய்யை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி உருக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. நார்மலாக மைசூர் பாக் செஞ்சு பழக்கப்பட்டவங்க கடலை மாவு வந்து டைரெக்டாக சர்க்கரை பாகில் ஆட் பண்ணி செய்வாங்க. பட் பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கடலை மாவில் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணும்போது எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும். அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் சேம் அதே கப்பில் தான் இந்த சுகரும் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிட்றவங்க இருந்தால் ஒரு 1 1/4லேருந்து 1 1/2 கப் கூட சேரலாம். பட் நான் சேர்த்து இந்த சுகரில் வந்து நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஸ்வீட், அது எந்த அளவுக்கு நல்லா ஸ்வீட் இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இதுவே போதுமானது. நாம் போட்ட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக இது கொதிக்குது. நீங்கள் நடுநடுவில் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இந்த சுகர் சிரப்பத்தை கையில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரணும். அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்க்க தெரியலனா இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க. நார்மலாக ஃப்ளோ ஆகுனா இன்னும் கன்சிஸ்டன்சி வரல. அப்படி நீங்கள் ஊற்றும் போது லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக அப்படியே ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பதம் வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த கடலை மாவு, அதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணதால் உங்களுக்கு எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும்.
ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாரி திக்கா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சிருக்கோம்ல நெய், அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம நெய் இதில சேர்க்கும்போது நெய் வந்து சூடா இருக்கக்கூடாது. ஸோ அத பார்த்துக்குங்க. இந்த கடலை மாவு நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாரி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலயே உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 1/4 கப் நெய். அதையும் இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபார்ம் ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காது. ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இது ஃபுல்லா உங்களுக்கு முடிஞ்சிரும் இந்த வேல. இப்ப நாம போட்ட நெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு, இந்த கடலை மாவு நல்லா ஃப்ளஃபியா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இந்த மாரி பேன்ல ஒட்டாம வரும். இதான் இதோட கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல இம்மீடியட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேல வச்சா உங்களுக்கு பதமே மாறி போயிடும். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கடலை மாவை எதில் போட போகிறீங்களோ, ஏதாவது பிளேட்டோ இல்லைனா டிஃபன் பாக்ஸோ எதில் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அதில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடலை மாவு இந்த மிக்சர் ரெடியான உடனே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும் போதே அந்த எல்லா திக்னஸ் வந்து ஒரே மாதிரி வரா மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கிளாஸோ இல்லை சின்னதாக பவுலோ அதுக்கு கீழே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஈக்குவலாக லெவல் பண்ணிக்கிங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே கட் பண்ணலாம் தேவையில்ல. இது நல்லா ஆறிட்ட பிறகே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எண்ணெய், நெய்லாம் நல்லா சேர்த்துருக்கறதால நல்லா சாஃப்டாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா ஆறிட்ட பிறகு கட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா வரும் அந்த ஷேப்ஸு. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் தேவையோ, ஸ்கொயரோ, ரெக்டாங்கிளோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ உங்கள் ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு சூப்பரா கீ மைசூர் பாக் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நான் இதுலருந்து ஒண்ணு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் உடைக்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு சொல்ட்டு. நல்லா பயங்கர சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஷாப்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த கீ மைசூர் பாக். சேம் அதே டேஸ்ட்ல தான் இது இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா அந்த டெக்ஸ்சர் சூப்பரா வந்துச்சு இது. நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணா, உங்களுக்கும் இந்த மாரி பெர்ஃபெக்ட்டான மைசூர் பாக் கிடைக்கும். வேணும்னா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். உங்க வீட்ல யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா இந்த மைசூர் பாக்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட ஷாப்ல வாங்குன மைசூர் பாக் சொல்லிட்டு சும்மா டேஸ்ட் பண்ண குடுங்க. நீங்க சொன்னா தான் தெரியும் இது நீங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணது சொல்லிட்டு. நீங்க சொன்னாலும் கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா செம சாஃப்ட்டா சூப்பரான டெக்ஸ்சர்ல வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்ட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்றேன்.